சரி 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பார்க்கலாம். இப்ப ஏ ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் 1.3 இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அடுத்து 1.1 எக்ஸசைஸ் பார்ப்போம். இது பிஃபோர் வீடியோஸ் எல்லாம் பாருங்க, எல்லா எக்ஸாம்பிள் சம்மே போட்டிருக்கேன். இப்ப ஏ ஈக்குவல் டு என்ன எடுக்கணும், என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ 4 விட கம்மியா இருக்கணும், 1 இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். சரியா, ஒண்ணுக்குள்ள இருக்கணும். சரியா, அதே மாதிரி பிங்கிறது ஹோல் நம்பர்ஸ், 0வும் சேர்ந்து வரும். 2 விட கம்மியா இருக்கணும், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் இருக்கணும். சரியா, தேர்ட் ஒன் வந்து அதே நேச்சுரல் நம்பர்ஸ், ஆனா 3யை விட அதிகமா இருக்கணும். ஓகேவா, 3யை விட கம்மியா இருக்கணும், ஓகேவா. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ பிளஸ் சி. சரியா, இப்போ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா x ஈக்குவல் டு a ஈக்குவல் டு x பிலாங்ஸ் டு n. அப்ப என்ன எடுக்கலாம், நம்ம 4 வரக்கூடாது, 4ஐ விட கம்மியா இருக்கணும், 1ம் வரக்கூடாது. அப்ப 1க்கு அப்புறம் எத்தனை இருக்கு, 2 3 தானே வரும், 4 வரக்கூடாது. அடுத்து ஹோல் நம்பர்ஸ்ல 0 வரணும், 0 இருக்கணும், இல்ல 2வை விட கம்மியா இருப்பாங்க. அப்ப 0,1 எடுக்கலாமா. அடுத்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல 3ஐ விட கம்மி, 3ஐ விட கம்மிங்க, ஆனா 3 வரக்கூடாது, 1,2. சரியா, இப்ப நம்ம ஏ எடுத்தாச்சு, பி எடுத்தாச்சு, சி எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து ப்ரூவ் பண்ண போறோம். என்னன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. சரியா, இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதான் எடுக்க போறோம். என்ன எடுக்க போறோம், பி யூனியன் சி. இங்க பி என்ன இருக்கும், 0,1. சரியா, சி வந்து 1,2. இப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுத போறோம், 0,1,2 வரும். அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ வந்து 2,3. அப்ப 2,3 இன்ட்டு 0,1,2. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். எப்படி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல 2,0 இந்த ஒரு செட்டால இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ஒரு எலிமெண்டால இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2,3. ஏ கிராஸ் பி 2,3. அடுத்து பி வந்து 0,1. ஏ கிராஸ் பி வந்து போட்டுட்டோம். அதே போல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2,0 2,1 3,0 3,1. அதே மாதிரி ஏ கிராஸ் சி. ஏ என்னங்க இருக்கு, 2,3 இன்ட்டு சி 1,2. அதே போல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். 2,1 2,2 3,1 3,2. ஓகேங்களா. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்க இருக்கா. ஏ கிராஸ் பி வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஏ கிராஸ் சி வந்து செகண்ட் ஈக்குவேஷன். சோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹேண்ட்ஸ்ல ப்ரூவ். இப்போ வந்து செகண்ட் இதோட அவ்வளவுதாமா. அடுத்த செகண்ட் ப்ரூவ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.